சூரியன் என்பது கோள் அல்ல, சூரியன் ஒரு நட்சத்திரம். ராகுக்கு எது கோள்களா இல்லையா சார்? எல்லா புத்தகத்திலையும் 9 கோள்கள் போட்டிருக்கு. நீங்க கோள்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படி என்ன சார் தான்? பூமிக்கு மேலே போய் சேட்டலைட் போட்டோலாம் வரல. எங்க ஊர் ஜோதிடர் தானே எழுதி கொடுக்குறாரு. அவர் வழியே தானே நீங்க வந்தீங்க. அப்ப அவருக்கு இருக்கிற வியாதி எனக்கு வருமா? கண்டிப்பா வருங்க. 2023 வாக்குல விஜய் டிவி நீயா நானா நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம பல்வேறு ஆளுமைகளை அழைத்து உண்மையை உறக்கச் சொல்வோம், உலகினை விழிக்கச் செல்வோம் என்கின்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மக்கள் மனதில் கேள்வியாக இருக்கின்ற பல்வேறு விடயங்களுக்கு ஆளுமைகளிடம் கேட்டு அதற்கான பதிலை ரெவ்யூ செய்து உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய வந்திருப்பது தான் மிஸ்டர் பத்மநாபன். திரு பத்மநாபன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சோதிடர், மிகப்பெரிய இயற்கை மருத்துவர், மூலிகை இலைகளில் கைதேர்ந்தவர். இப்படி 3 முப்பரிமாணங்கள் கொண்ட பத்மநாபன் அவர்களை நம்ம ஒரு இடத்துல சந்தித்தோம். அவருடைய திறமையும் அவருடைய பேச்சாற்றலையும் அவருடைய கால்குலேஷன்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் பிரமிப்படைஞ்சோம். அந்த பிரமிப்பு நான் மட்டும் அடைந்ததாக இருக்கக்கூடாது, உங்களுக்காக. திரு பத்மநாபன் அவர்கள் வணக்கம். ஆர்ஆர் ரிவ்யூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். மிஸ்டர் பத்மநாபன், ஒரு சேனலுக்கு நீங்கள் ஒரு பிரத்யேகமாக பேட்டி கொடுக்குற பொழுது உங்களை நான் சந்தித்த போது அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாம் உற்று கவனித்து பார்க்கிற பொழுது சாதாரணமாக பொதுமக்களுக்கு இருக்கிற பல்வேறு சந்தேகங்களுக்கு நீங்கள் விடைகளை அளித்தீர்கள். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் சோதிடத்தின் அடிப்படையில் தான் மனித வாழ்க்கை இயங்குது. சோதிடம் என்பது ஒரு புதிர் அல்ல. சோதிடம் என்பது ஒரு இயற்கை அறிவியல், அது கணிதம் சார்ந்த ஒரு இயற்கை அறிவியல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது கோள்களை சார்ந்து அமர்ந்திருக்குது அப்படி சொல்கிறீங்க. சரி, கோள்களை சார்ந்து நம்ம வானியல் சாஸ்திரங்கள் எழுதப்பட்டது, கோள்களை சார்ந்து கோள்களை அமாவாசை பௌர்ணமி கணிக்கப்பட்டது, அதெல்லாம் சரிதான். இந்த கோள்கள் 9 கோள்கள் பூமியை சுற்றி கொண்டிருக்கிறது என்பதும் சூரியன் சந்திரன் இவைகளை சுற்றி கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் சொன்னீங்க, சரிதான். இதற்கு சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 9 கோள் இருக்கிற பொழுது என்னங்க, இந்த திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு ஆரம்பித்தாங்க இல்லையா? சாதாரணமாக எல்லா மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் தான். 9 கோள்கள் இருக்கும்போது 7 நாட்கள் ஏன் வச்சாங்க? நல்ல கேள்விதான். கிரகங்கள் 9 இருக்கு, கிழமை 7 தானே இருக்கு. 2 காணோம் அப்படின்னா வாழைப்பழ கம்பெனி மாதிரி ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க அதான இதுங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதாவதுங்க, இங்க இருக்கக்கூடிய எல்லாமே கோள்களாக இருக்கட்டும், நம்முடைய திதிகளாக இருக்கட்டும், எல்லாமே சந்திர சூரிய அமைப்புகளை வச்சுதான் இங்க பிரிச்சாங்க. சூரியனை அம்மாவாகவும் சந்திரனை அம்மாவாகவும் வர்ணிக்கிறாங்க. அது எந்த வகையில அப்படி? இப்ப சந்திரன் அப்படிங்கிறது தாய்மை குணத்தை சொல்றாங்க. சூரியனுங்கிறது உருவாக்கும் திறனை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப உருவாக்கும் திறன், ஆளுமை செய்யும் திறன், தலைமை பண்பு அப்படிங்கும் போது சூரியன் தான் இங்க நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. அப்போ ஒருடைய ஆணின் விந்து சூரியனாக, பெண்ணினுடைய அந்த சுரோனிதம் பெண்ணாக, சந்திரனாக இங்க எடுத்துக்கிறோம். அதனாலதான் பெண்ணுக்கு அந்த கர்ப்பப்பைய சந்திரனுக்கு காரகத்துவமா வச்சிருக்காங்க. ஆணினுடைய அந்த உருவாக்கும் திறனை சூரியனுடைய கான்செப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் அது உருவாக்கும் திறன், இன்னொரு உயிரை உருவாக்குறாங்க இல்லைங்களா? அதனால ஆணை சூரியனாகவும் பெண்ணை சந்திரனாகவும் தாய்மை குணத்துக்காகவும் கிரக காரகத்துவம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். 7 நாட்கள் தான் இருக்கு, வாரத்தின் நாட்கள் 7. ஆனா கிரகங்கள் 9 இருக்கு. எல்லாமே நீங்க வீடு கொடுக்காம இங்க ஓரான் பிரிக்க ஓரைகள் மொத்தம் 24 ஓரைகள். ஹோரா அப்படிங்கிறது என்னங்க? ஹோரா அப்படிங்கிறது தமிழ்ல ஓரைன்னு சொல்றோம். ஹோரா அப்படிங்கிறது இப்ப இது எல்லாமே ஜோதிடம் தான். ஹோரா சாஸ்திரம்னு சொல்றாங்க. ஹோரா சாஸ்திரம்னு என்ன? ஜோதிடம் தான். அப்ப கட்டங்கள் தான். அப்ப 24 ஓரைகள் காலையில, இன்னைக்கு காலையில திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். திங்கக்கிழமை சூரிய உதயமாகிறது ஒரு ஓரை. ஒரு ஓரைங்கிறது 1 மணி நேரம். ஒரு மணி நேரம் கொண்டதுதான் ஒரு ஓரை. ஓரை. இப்ப நீங்க காலையில திங்கக்கிழமை 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னு வச்சுங்க, ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். 6:05க்கு உதயம் ஆகலாம்,
5:59 உதயமாகலாம், அது கணக்குல ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 6 to 7. திங்கட்கிழமைன்னா காலையில திங்கள் ஓட அந்த அதாவது சந்திரனுக்கு நேராத்தான் உதயமாகும். அதனாலதான் அன்றைக்கு திங்கட்கிழமை உதயமாகும். அந்த லக்ன புள்ளின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் திங்கட்கிழமை அந்த மாசத்துல பிறக்கிறவங்களுக்கு ஒரே அந்த காலையில பாத்தீங்கன்னா அந்த லக்னமாவே வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க அதுல இருந்து என்னன்னீங்கன்னா ஒரு 7 நம்ம கிரகத்தை 7 எழுதிருங்க. சரி சார் 9 தானே சார், 7 ஏன் சார் வரல? அதான் கேள்வி. அப்படின்னா ராகு கேது இங்க கோள்களாக இல்ல. ராகு கேது கோள்களா இல்லையா? அப்போ சார் எல்லா புத்தகத்திலயும் 9 கோள்கள் போட்டிருக்கு. நீங்க கோள்கள் இல்லைன்னு சொல்லினா அப்படி என்ன சார் தான்? சூரியனே கோள்கள் இல்ல சூரியன் நட்சத்திரம் தானே சார். கோள்கள் நீங்க சார் இங்க நம்ம வந்து கணக்கு போட்டது 9 சார். சார் நீங்க ஒத்துக்கிட்டது யாருமே ஒத்துக்கலங்க. அதாவது இங்க நம்ம கணிதம் பண்ணுவதற்காக ஒரு பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ஒரு பேர் சொல்லி பொதுவான பேர் சொல்லி வைக்கிறதுக்காக நம்ம வந்து கோள்கள்னு வச்சிருக்கிறோம். ஆனா சூரியன் என்பது கோள் அல்ல, சூரியன் ஒரு நட்சத்திரம். இன்னும் சொல்லப்போனா சந்திரனும் கோள்கள் அல்ல, அது பூமியை சுற்றி வரக்கூடிய துணைக்கோள். அது மாதிரி சூரியன் நட்சத்திரம் தான், தனி கோள் கிடையாது, அது துணைக்கோள். அப்புறம் வந்து 12 கட்டம் வரும்போது இவரு எத்தனாவது கட்டத்துல இது வந்துங்க நீங்க வந்து ஒரு போலீஸ் துறையில வேலை பார்த்த ஒரு அதிகாரி. எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரே போலீஸ் தான். ஆனா அதுல ஏசிபி இருக்காரு, டிசிபி இருக்காரு, ஐஜி இருக்காரு, டிஐஜி இருக்கிறாரு. எங்களுக்கு பொதுவா என்ன பேரு? போலீஸ் தானே. ஆமா, காக்கி சட்டை போட்டவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஆனா வெளியே இருக்கவங்க எல்லாத்துக்கும் போலீஸ் தானே. யாரு வந்தா போலீஸ் வந்து போகுது இப்படிதான் தெரியுமே தவிர அதுல வந்து மேல இருக்க சைரன் தான், இங்க போட்டிருக்க ஸ்டார் தான் அவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம். ஆனா நாங்க வந்து உத்துலாம் பாத்துருக்கோம் எத்தனை ஸ்டார் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சல காக்கி சட்டை போட்டாலும் கூட போலீஸ் தான், தொப்பி வச்ச போலீஸ் தான் ஆயிப்போச்சு. அது மாதிரி இங்க ஒரு கணிதம் பண்ணுவதற்காக எல்லாத்தையும் ஒரே செட்டப்புல கொண்டு வர்றதுக்காக கோள்களாக நம்ம வச்சிருக்கிறோம். அந்த வகையில பார்க்கும்போது ராகு கேது கோள்கள் அல்ல, சந்திரனுடைய நிழல் கிரகம் சொல்றாங்க. அதாவது கணிதம் பண்ணுவதற்காக பூமியை சுற்றி வரும் பொழுது அது எதிர் திசையில வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப சந்திரன் இப்படி எந்திரிச்சு வரும் பொழுது அதுக்கு நேரம் ஒரு லைட் வச்சு சந்திரனுக்கு எதிர் திசையில பயணம் பண்றதுனால பயணம் பண்ணலைங்க. அதோடைய அந்த புள்ளி வந்து ஆப்போசிட்ல திரும்புது. திரும்புது. இது இப்படி திரும்புது, அது அப்படி திரும்புது. அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறது வர்றதுனால கிளாக் வைஸ்ல வரும்போது இது ரெண்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல திரும்புது. அப்படி திரும்பும் போது நமக்கு அங்க ஒரு ஊமை நடக்குது, அந்த கால்குலேஷன் எடுக்கிறாங்க. அப்படி நடக்கும் பொழுது இதை வந்து அவங்க கோள்களாக கன்சிடர் பண்றாங்க. எப்படி வந்து சூரியனை கோள்களாகவும் எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த ராகு கேதையும் கோள்களாக எடுத்துக்கிறாங்க. ஏன் இதை ராகு கேதை கோள்களா எடுக்கணும்? சூரியனாவது நம்ம கண்ணுக்கு தெரியுது, ராகு கேது நம்ம கண்ணுக்கே தெரியாது. தெரியாத ஒண்ண ஏன் புடிச்சுக்கிட்டு அதை பிடிச்சு தொங்கணும் இல்லைங்களா? என்ன காரணம் அப்படின்னாங்க, மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு விஷயம் இந்த சந்திரனுக்கு இருக்குங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோடைய நிழல் கிரகம் அல்லது சாயா கிரகம், மாயா கிரகம்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. இது வந்து நிழல் விழுகாது, இது வந்து சாயா கிரகம், நிழல் கிரகம் அப்படின்னு சொன்னாலும் சந்திரன் மனோகாரகனாக இருக்கு. அப்ப சந்திரனை பேஸ் பண்ணி மனம் சார், மனசு ஆளுகின்ற சக்தி சந்திரனுக்கு இருக்கு. அப்ப உடலை ஆளுகின்ற சக்தி அது வந்து லக்னமா சொல்றாங்க. உயிர் வந்து லக்னம், இந்த உடலே வந்து சந்திரனாக சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றாங்கன்னா அதுல முக்கியமா வந்து மனசு. இந்த மனசு எது மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதோ அதை பொறுத்து தான் அந்த ஆளே அமைகிறாரு. ஒருத்தர் முடியாம படுத்துக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறாங்க, அப்படியே படுத்துட்டு இருக்கிறாரு. டாக்டர் என்ன சொல்றாரு? எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்க மனசு மட்டும் விட்டுறாதீங்க, மனசு மட்டும் விட்டுறாதீங்க, தைரியமா இருங்க, ஆண்டே ஒருத்தர் இருக்கிறான்னு. அந்த சந்திரனை இங்க கன்சிடர் பண்றாங்க மனசு. அந்த சந்திரன் யாருமே விட முடியாதுங்க. எந்த கோள்களும் இங்க வந்து இதுக்கு ஒரு லிங்க் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சூரியனை கிடைக்கிறபடி அந்த ஜாதகத்துல சந்திரன் வீக்கா ஸ்ட்ராங்காங்கறத பார்த்து அது ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ, ஸ்ட்ராங்கா மனசுல விட்டாதீங்க சொல்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்போது தான் விடாம வச்சுக்க டாக்டர் சொல்றாங்க. அது மாதிரி சந்திரன் வந்து வீக் ஆச்சு அப்படின்னா இவருடைய மனசு கொஞ்சம் அலைபாயக்கூடிய மனசாகவும் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளதாகவும்
அல்லது ஏதோ ஒண்ணு நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும். ஸோ ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்ஸு வீக் ஆகுறது அல்லது வீக்காவே போறது இதெல்லாம் வந்து சந்திரன் வீக் ஆகும் போது தான் நடக்குது. ஆமா, ஒரு ஜாதகருக்கு சந்திரன் வீக்கா இருக்கு அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி நான் சொன்னது போல கொஞ்சம் இலகிய மனசு, ரொம்ப ஏதாவது ஒன்று ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அவர்கள் ஏற்ற தாழ்வுகளுக்கு கூட கிரகம் தான் காரணம்னு சொல்றீங்க. இங்க வாழ்க்கை மொத்தம் நீங்க ஏற்றத்தாழ் மட்டும் சொல்றீங்க, வாழ்க்கை மொத்தமே கிரகங்கள் தான் நான் சொல்றேன். கட்டத்துல இல்லாத மனுஷ வாழ்க்கை வட்டத்தில் நடக்கவே நடக்காது. நான் அடிக்கடி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். வட்டத்தில் இல்லாதது உங்க வாழ்க்கை வட்டத்திலே நடக்கவே நடக்காதுங்க. ஆமா, அப்ப ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறதுங்க, ஒருத்தர் ஜாதகத்துல ஒருத்தர் ஒரு நல்ல நிலைக்கு நல்ல பொசிஷனுக்கு வருவாருன்னு விதி இருக்கு. அவர் வர்றாரு, கண்டிப்பா வந்துருவார், அதுல எந்த மாற்றம் கிடையாது. கோச்சாரங்கள்ல அவருக்கு வந்து கெட்ட திசைகளோ அல்லது ராகுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா ராகுக்கு இது மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அவருடைய முன்னேற்றத்தை தடை பண்றதுக்கான. அதனாலதான் ராகுக்கு எதை பார்த்து எல்லாம் பயப்படுறோம். அப்ப அந்த பயம் மட்டும்தான் ராகுக்கு எதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் இங்க இருக்க எல்லா ஜோதிடர்களும் அல்லது ஜாதகர்களுமே மக்கள் பொதுமக்கள் எல்லாருமே ராகுக்கு எதை பார்த்தா பயந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கைய மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. இப்போ வந்து ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிற கால்குலேஷன் வரும். அப்போ 7 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வச்சுக்கோங்கன்னா 7 நாட்களுக்கு வந்து அந்த 7 கிரகங்களை தான் 24 ஓரையா பிரிச்சு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு உலகத்துல வேர்ல்ட்ல எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. சண்டே மண்டே இங்கிலீஷ் ஒத்துக்கிட்டாங்க, திங்கள் செவ்வாய் நம்ம ஒத்துக்கிறோம். இந்த 7 கிரகங்கள் உலகத்துல எல்லா மக்களும் ஒத்துக்கிட்ட ஒரு பினாமினாவா இருக்குது. இதுதான் ஃபண்டமெண்டல் அடிப்படையா. அப்ப 7ஐயும் சேர்த்துட்டு 12 கட்டம் எதுக்கு வந்துச்சு? அதுதாங்க இப்ப நம்ம இந்த பூமி வந்து அதாவது 23 டிகிரி சாய்மானத்துல சுத்திட்டு வருது. 23 டிகிரி சாய்மானத்துல வடக்கு அட்சரேகையில சுத்திட்டு வருது. இதோடைய விட்டம் வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரியாக பெரிய பிரிக்கும். ஆமாங்க, 360 வகுத்தல் 12 போட்டா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி வருது. 30 டிகிரி ஒரு ராசி கட்டத்துக்கு 30 டிகிரியா பிரிக்கிறாங்க. 9க்கு இல்லைங்க, இந்த பூமியை வந்து பிரிக்கும் பொழுது 360 டிகிரிய வேற ஏதாவது பிரிக்கும் பொழுதும் அந்த மாதிரி வரல. கால்குலேஷன் வித்தியாசம் வருது. 12ஆவது வகுக்கும் பொழுதுதான் 30 டிகிரி வகுக்கும் போது 12ஆவது வகுக்கும் பொழுதுதான் அந்த 360 டிகிரியை 12ஆவது வகுக்கும் பொழுதுதான் 30 பாகைகள் வருது. அதனால தான் அந்த 12 வந்துச்சுங்கிறீங்க. அந்த 12 தான் கட்டமாக பிரித்து போடுறோம். அப்படி சரியான விளக்கம். முக்கியமான இந்த கால்குலேஷன்ல வந்து இந்த 7 தினங்கள் புரிஞ்சிச்சு, 12 கட்டங்கள் புரிஞ்சது. ஏதாவது மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும், மண்டலம் போடுறதா இருந்தாலும், இல்ல ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஒரு மாரியாத்தாளுக்கு போடுறதா இருந்தாலும் சரி, 42 நாளா 24 நாளா கால் மண்டலமா அரை மண்டலமா 3 மண்டலமாங்கிறாங்க. மண்டலத்தை உருவாக்குறது எப்படி? இல்ல, அதுக்கு ஜோசியத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க. நம்மளுடைய இந்த உடல் இயக்கமே வந்து 48 நாளைக்கு ஒரு முறை, எப்படி பெண்களுக்கு ஒரு 27 நாள் 28 நாளைக்கு ஒரு முறை தன்னுடைய ரீசைக்கிளிங் ஆகி அந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஏற்பட்டு கர்ப்பப்பை சுத்தமாகுதோ, அதே மாதிரி நம்மளுடைய இந்த ஹோல் பாடியுமே 48 நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிறதாக பெரியவங்க நம்புறாங்க. பெண்களுக்கு வந்து இந்த உலகத்தின் இயக்கத்தின் அடிப்படையில 27 நாட்களுக்கு ஒரு தடவை தான் அந்த மாதவிடாய் பீரியட்ஸ் வருது. அது வந்து உலகத்துல உடம்பு ஓட்டத்துல இருக்கிற கெட்ட ரத்தத்தெல்லாம் வெளியில இயற்கையாவே அனுப்புறது சைக்கிள் வருது இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமே 48 நாளைக்கு ஒரு முறை உடல் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற தன்னை அந்த புதுச்சுக்குது. அப்படி புதுப்பிக்கும் பொழுது ஆமா இல்ல, இது கால்குலேட் பண்ண, இதுதான் வந்து விதி. இந்த விதியை நீங்க ஆராய முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க விதிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்படி பார்த்தா ஏன் 12 கட்டம் வந்துச்சு, 360 டிகிரியை வந்து பிரிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? இதே 24 போட்டிருக்கலாம். 7 தினத்தையும் 12 ராசி கட்டத்தையும் 12 ராசி கட்டம் இன்னொரு கூட்டினா மொத்தம் 48 வருது இல்லைங்களா? இப்ப நம்ம 27 நட்சத்திரம் இல்ல, நட்சத்திரத்தை விட்டுருங்க. நம்ம என்ன பண்றோம், இது 3 கால்குலேட் பண்ணி தான் 48 வர்றாங்க. இல்லைங்க சார், நான் என்ன சொல்றேன், நாங்க நட்சத்திரத்துக்கு இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். 27 நட்சத்திரம் நாங்க நட்சத்திர கான்செப்டுக்குள்ளே போறது இல்லைங்க. ஏன்னா 27 நட்சத்திரம் தான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கு. இல்ல நம்ம என்ன சொல்றோம், என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன லக்னம் 3 கேக்குறாங்க. ஆமாங்க, இந்த இப்ப நான் வந்து என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு
ஒரு அபிஷேகம் பண்ணணும்னா கூட என்ன ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, குலம் கோத்திரம் சொல்லுங்கிறாங்க. அடிப்படையா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த காலத்துல வந்து சொல்ல தெரியல. குலம் கோத்திரம் எப்படி வந்துச்சு, அது லக்னம், ராசி, நட்சத்திரம், இது மூன்றுக்கும் சொல்லல. அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, லக்னம் ராசி இது வரைக்கும் போதுமானது. நட்சத்திரத்துக்குள்ள கணக்குல போனீங்கன்னா அதுல வந்து பாதசாரம் கொடுக்குறாங்க, நட்சத்திர கணித புள்ளி கொடுக்குறாங்க, வீடு கொடுத்தவங்க கேட்கறாங்க, கால் கொடுத்தவங்க கேட்கறாங்க, ஒத்திக்கு வீடு கொடுத்ததெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போகும்போது குழப்பம் வந்துடும். ஏன்னா ஒரு ராசியிலேயே வந்து கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 நட்சத்திரங்கள் உள்ளுக்குள்ள பயணமாயிட்டு இருக்கு. ஒரு சில சின்ன கால்குலேஷன் மாறினாலும் நட்சத்திரங்கள் மாறி போகுது. அந்த நட்சத்திரத்திலேயும் 4 பாதம் இருக்கு. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் போகுது. அப்ப ஒரு சில ராசிகள்ல 3 பாதம் இங்கேயும் 1 பாதம் அங்கேயும் இருக்கும். ஒரு சில ராசியில 2 பாதம் இருக்கு, 2 பாதம் வேற ராசியில இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப குழப்பமான நட்சத்திரம். நீங்க என்ன செய்றீங்க, சரி இப்ப என்னென்ன திசை நடந்தோ அது திசா புத்தி தகுந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கை அமைது சொன்னீங்கல்ல, அது எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, இப்ப திசா புத்திகள் கூட நீங்க போக தேவையில்லை. என்னென்ன கிரகங்கள் அந்த ஜாதகத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ, எந்தெந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கோ அது குறிக்கக்கூடிய காரகத்துவம் அது டேமேஜ் ஆகுது அல்லது பிளஸ் ஆகுது. எல்லாமே அதன் வழியாகத்தான் அந்த ஜாதகர் அனுபவிக்க போறார். நீங்க நட்சத்திர கணக்கு தான் இந்த கணிதத்துக்குலாம் போறதை விட டைரக்டாவே நம்ம கோள்களுக்குள்ள போயிடும். ஏன்னா இப்ப நீங்க நட்சத்திரங்கள் கணக்கு போனீங்கன்னா இல்லைங்க, நம்ம அப்படித்தானே போயிட்டு இருக்கிறோம். அவரா ராக்கெட் விட்டு போறாரு. இங்க இருக்கக்கூடிய வகுத்து வச்சு பெரியவங்க எப்படி போனாங்க, இங்க உட்காந்தே கால்குலேஷன் பண்ணிக்கிறாங்க. அவரா ராக்கெட் பண்ணி செலவு பண்ணி போயிருக்கிறாங்க. நம்ம இங்கால உட்காந்துக்கிட்டே எல்லாமே கால்குலேஷன் பண்ணி எடுத்துருக்காங்க. அப்பவே உட்காந்து பாத்துருக்காங்க இல்லைங்களா. எல்லாமே பெரியவங்க சொன்னது தானே, நம்ம என்ன புதுசா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க சொன்னதை கரெக்டா இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க நமக்கு நாலேஜ் வேணும். அந்த வகையில பார்க்கும் பொழுது நம்ம ஜாதக கட்டத்தை நம்ம அங்கெல்லாம் போய் பார்க்க வேணாங்க. அதுக்குதான் கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க ஜாதக கட்டம். ஒரு குழந்தை இங்க பிறக்குது, பிறக்கும் பொழுது அப்படியே போட்டோ எடுத்துக்கிறான் வானத்துல, என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இங்க இருந்து வானத்துல போட்டோ எடுக்க முடியாது. பூமிக்கு விட்டு வெளியில போய் போட்டோ எடுத்தோம்னா தான் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வரல. அதுக்கு அது மாதிரி எடுத்துக்காட்டா சொல்றேன். அதுதான் தெரியல, அதுதான் பெரியவங்க. ஒரு விஷயம் நமக்கு தெரியாது அப்படின்னா ஜாதகம் நம்ம எழுதலாம். எல்லாமே நம்ம எங்க புதுசா எழுத, நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல இல்லைங்களா. எல்லாமே பெரியவங்க பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துல பிறந்தவங்க சார் பஞ்சாங்கம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு சொல்லி சொல்றாங்க. பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, பஞ்ச அங்கம் அப்படின்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, நெருப்பு இருக்கு, நீர், நிலம், நெருப்பு, காற்று இருக்கு. ஆகாயம் எங்க இருக்கு? இருக்கு ஆகாயம். வெளிக்குள் வெளி கடந்துன்னு வள்ளலார் எழுதுறாரு. வெளிக்குள் வெளி கடந்துன்னு எழுதுறாரு வள்ளலார். வெளிக்குள் வெளி கடந்து அப்படின்னா இதுக்கு வள்ளலார் எழுதுறாரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வெளி, வெளிக்குள் வெளி கடந்துன்னு எழுதுறாரு. வெளி கடந்து அப்படி இதுக்கு மேல இருக்குன்னு தானே சொல்றாங்க. அப்ப நம்ம கண்ணு பார்வைக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ வானம் எல்லை இல்லாதது தானே, எல்லை இல்லாதது, முடிவு மற்றும். அப்ப இந்த பஞ்சாங்கம் அப்படின்னா அவங்க எழுதியிருக்கிறது என்னன்னா அது ஒரு கால்குலேஷன், அது ஒரு நமக்கு வாய்ப்பாடு படிச்ச மாதிரி அது ஒரு கால்குலேஷன். இந்த பஞ்சாங்கத்தை கொண்டு போய் நம்ம ஆளுக அது வந்து நீர், நிலம், காற்று அதோட சேர்ந்தது அப்படிலாம் போட்டு உருட்ட தேவையில்லைங்க. ஆமாங்க, அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா. நம்ம போடுற கணிதத்துக்கு தேவையான வாய்ப்பாடு மாதிரி டேபிள் நோட்டு மாதிரி தான் பஞ்சாங்கம். அவ்வளவுதான் பார்த்து நம்ம இங்க இருக்குன்னு கால்குலேஷன் பண்ணி எழுதுற பஞ்சாங்கத்துல இருக்கிறாங்க. பஞ்சாங்கமே பஞ்சாங்கம், அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் படி இன்னைக்கு தேதியில எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கான். அது இந்த தேதியில பிறக்கிற போது எந்த திசையில் இருக்கிறது ஒரு நோட் எழுதி கொடுக்கறதா ஜாதகம். ஆனா அதே நேரத்துல அது ஒண்ணு பெருசா புனிதமானதும் கிடையாது. இப்ப சில பேர்லாம் இதை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய பேர் வீட்டுல நான்லாம் பாத்துருக்கிறேன், ஜாதகம் நோட்டு யார்ட்டையும் காட்ட மாட்டாங்க. அதுல பூ புட்டெல்லாம் வச்சு பீரோல பத்திரமா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சாமி ரூம்ல வச்சிருப்பாங்க. அது யாரும் பார்க்க கூடாது. அது ஒரு முக்கியமான நாள்ல ஏதோ ஒரு குழப்பமா இருக்குது அதுல மட்டும்தான் கொண்டு போய் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஜோசியத்தை கூட்டி போய் காட்டுவாங்க. அப்படி ஒண்ணு அவ்வளவு பெரிய புனிதமான நோட்டும் அதுவும் இல்லை. என் வீட்டுல இருக்கக்கூடிய நான் படிக்கக்கூடிய புக்குகள் மாதிரி தான் அதுவும் ஒண்ணு.
கிரகங்கள் எந்தெந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கணித நோட்டு தானே தவிர, அப்போ ஒரு மனிதனுக்கு எந்தெந்த வயசுல என்னென்ன கிரகம் அது டிராவல் ஆகிட்டு வருது அப்படிங்கறத அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைதுன்னு சொல்லி. ஆமா சார். இப்ப எந்தெந்த கிரகங்கள் வந்து இப்ப அந்த பிறக்கும் பொழுது இருக்க கிரகங்கள் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே அதைத்தான் வந்து கணிதம் எழுதி ஜாதக கட்டம், ராசி கட்டம், நவாம்ச கட்டம் எழுதி வச்சுக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கோச்சாரத்துல, ஏன்னா கிரகங்கள் அப்படியே கோச்சாரம்னா இப்ப கிரக நிலைகள் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலை கோச்சாரம். இப்ப நீங்க இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். கோச்சாரங்கிறது தமிழ் சொல்லலைங்க, கிரக நிலை. கோல் சாரம், சாரம்னா கோல் சாரம், கோச்சாரம் அப்படின்னா கோள்களின் நகர்வு. எந்த கோள்கள் எந்தெந்த சாரத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்னு அதுக்கு தமிழாக்கம் பண்ண அப்படின்னா நடப்பு கிரகம் சொல்லலாம். நடப்பு கிரகம் இது வந்து பிறப்பு கிரகத்தின் அடிப்படையில் அல்லது கோள்கள் இன்னைக்கு இருக்கிற சாரத்தின் அடிப்படையில் கோச்சாரம் சொல்றாங்க. இது சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய இதுக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கிறதுனால அது என்னமோ சொல்றாங்க அப்படின்னு நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஜாதகம் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மள சாதாரண பேசக்கூடிய தமிழ் முறையில சொன்னாலே போதுமானது, அவங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. இது ஏன் அவங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி சொல்றோம், நம்ம தன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிற மாதிரி. கோச்சாரமா அடையே அப்ப பெரிய ஜோசியரா பரவாயில்லையா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சாதாரணமா இது ஏன் கோச்சாரம் சொல்றா அப்படி சொன்னா இப்ப நிறைய பேருக்கு தெரியுது. நடப்பு கிரகம் இது வந்து பிறப்பு ஜாதகன் அடிப்படையில, நடப்பு கிரகத்தின் அடிப்படையில் இது நடக்குது அப்படின்னா, அப்போ ஒருத்தர் பிறக்கும் பொழுது ஒரு அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை, கோச்சார கிரகங்கள் எது எல்லாம் தூண்டுதோ அது தொடர்பான நல்லதையோ கெட்டதையோ அந்த ஜாதகர் அனுபவிப்பாரு. இதுதான் ஜோதிடம். பிறக்கும் போது இருந்த அந்த கோள்கள் நம்ம புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. அதுல நடப்பு கிரகம் எந்த மாதிரியான கடந்து வருது, எப்படி கிராஸ் ஆகுதுங்கிறத வச்சுதான் நமக்கு வாழ்வியல் அமைது நீங்க சொல்றீங்க. அப்படி நம்ம சொல்றோம். ஓ, அதுதான் ஜோதிடம். இதுக்கு பேர் தான் ஜோதிடம். இதை தாண்டி இவ்வளவு ஜோதிடம்னா என்னமோ நீங்க பயங்கரமா மந்திரம் போட்டு சாமியை வேண்டி அப்படியே மண்டைக்குள்ள அப்படியே சூரிய ஒளி இறங்குற மாதிரி நினைச்சீங்க, வரவழைச்சு பெரிய பட்டை போட்டுட்டு அப்படியே ஒரு திருநீர்லாம் போட்டுட்டு இது கமண்டத்துல கை வச்சுட்டு எங்கிருந்தோ சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி மாய தோட்டத்துல சொல்றதெல்லாம் பொய்யா. அது அவங்களுடைய ஸ்டைல், அதெல்லாம் அவங்களுடைய ஸ்டைலுங்க. என்ன சொல்றேன்னா யாரு வேணா எப்படி வேணா சொல்லலாங்க. பட்டையை அடிச்சுக்கலாம், கொட்டையை வச்சுக்கலாம், எதுவுமே இல்லாம கூட சொல்லலாம். அது மேட்டர் இல்ல, கேட்குற நமக்கு வேணும் இல்லைங்களா. இல்ல ஜோதிடம்னா ஒரு 10-12 சாமி போட்டோ வச்சுட்டு 2000 எடுத்து வை, 5000 எடுத்து வைக்கணும், அவர்கிட்ட டைமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பிரமாண்டம் கிடையாது. ஓரளவு அதாவது துல்லியமாய் கடித்து சொல்ற ஆள் இருந்தா சாதாரணமா போய் சாதாரணமா யார் வேணா சொல்லலாங்க. அதாவது நம்ம பிறந்த தேதியில் இருக்கிற கிரகங்கள், இப்ப இருக்கிற கிரகங்கள், இன்றைய தேதியோட கிரகங்கள் எப்படி கடந்து வருகிறது, அப்ப என்ன திசையில் நம்ம அப்படி கடந்து வரும் பொழுது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான இம்பாக்ட் கொடுக்குது, அது என்ன மாதிரியான இம்பாக்ட், அது நல்லதா கொடுக்குதா கெட்டதா கொடுக்குதா, என்னைக்கு வந்து அது அந்த நிலைப்பாடு மாறும் அப்படிங்கறத தெரிந்து கொள்வதா ஜோதிடம். அப்ப ஜோதிடம்னா இவ்வளவுதான் சிம்பிள். ஸோ ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு சோதிடம் என்றால் என்ன என்பதை எளிய தமிழ்ல வந்து பத்மநாபன் வந்து நமக்கு தெளிவா சொன்னாரு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ரைட்டு. அதே சமயத்தில் நீங்க வந்து யாராவது நோய்வாய்ப்பட்டா நீங்க மருத்துவ ஜோதிடர்னு உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அதனாலதான் நான் வந்து ஒரு ஆளுக்கு காலில் அடிபட்டுச்சு, ஒரு ஆளுக்கு கண்ணில் அடிபட்டுச்சு, நெத்தியில் அடிபட்டுச்சு, இடுப்புல அடிபட்டுச்சுன்னா அந்தந்த கோள்கள் அடிப்படையில் தான் அவங்க அடிபடுதுன்னு சொல்றாங்க. அது உண்மையா?